ஹலோ, வெல்கம் பேக் டு லைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் கோசமல்லி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் கோசமல்லி நம்ம இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் அதுக்கு வந்து கத்திரிக்காய் தான். நல்ல குவாலிட்டியான கத்திரிக்காய் கிடச்சா கோசமல்லி ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசா, இடியப்பம் இது மூணுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதும் எப்படி கத்திரிக்காய் கோசமல்லி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து ஒரு செட்டிநாடு ரெசிபி. இப்போ நான் கத்திரிக்காய் 1/2 kg எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 7 to 8 பீசஸ், கருவேப்பிலை, 2 தக்காளி, அரை உளுந்து, கடுகு, எண்ணெய், வரமிளகாய், உப்பு, பெருங்காயம், ஒரு எலுமிச்சம்பழம் லெமன். இப்போ நல்லா கத்திரிக்காவெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதோட காம்பு பகுதியை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு 2 halves-ஆக கட் பண்ணணும். 2 halves-ஆக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு எதுவும் பூச்சி இருக்கான்னு பாருங்கள் கத்திரிக்காயில். இதில் லைட்டாக கருப்பாக தெரியுது பூச்சி. ஸோ அந்த பார்ட்டை கட் பண்ணிடுங்க. அது வேஸ்ட்டு தான், அதை தூக்கி போட்டுடலாம். பூச்சியோட குக் பண்ண முடியாதுல்ல, அதனால். ஸோ இன்னுமே இருக்க இந்த பீசஸை வச்சு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தோல் சீவணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் நல்ல தண்ணி போர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காவெல்லாம் நம்ம இந்த நல்ல தண்ணியில் போட்டுடலாம். இதே மாதிரி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து தின் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரில் ஆட் பண்ணிடுங்க தண்ணியோட. ஸோ இப்போ இந்த கத்திரிக்காயெலாம் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக் பண்ணணும். இதை ப்ரெஷர் குக் வந்து ஒரு விசில் ப்ளஸ் 5 minutes சிம்மில் வச்சா போதும். கத்திரிக்காயெலாம் உங்களுக்கு நல்லா வெந்துடும். ஒன் விசில் அண்ட் 5 minutes சிம். இப்போ நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சின்ன வெங்காயம், தக்காளி அதெல்லாமே நல்லா கட் பண்ணியிருக்கோம், எல்லா வெஜிடபிள்ஸையும். இப்போ ஒரு கடாயில் 3 to 4 tablespoons ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சீசனிங்க்கு கடுகு, அரை உளுந்து, பெருங்காயம், இது கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு கிண்டிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு குட்டி பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. பட் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutesக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஹாஃபாக குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதில் சேர்த்துடலாம். ஸோ இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளி குக் ஆகிறதுக்காக லைட்டாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதில் கல்லுப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஜஸ்ட்டு 2 to 3 minutes வேக விட்டுருங்க. ஒரு 2 minutesல தக்காளி வெங்காயம்லாம் சாஃப்ட் ஆயிரும், நல்லா குக் ஆயிரும். ஸோ இப்போ கத்திரிக்காய் நல்லா ப்ரெஷர் குக் ஆயிடுச்சு.
ப்ரெஷர் போனதுக்கப்புறமா அதை திறந்துட்டு இப்போ இதில் எக்ஸஸ் வாட்டரை இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிடுங்க. இந்த எக்ஸஸ் வாட்டரை நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த கத்திரிக்காவை மேஷரில் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் நல்ல நல்ல நியூட்ரியன்ட் இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. வாஷ் பண்ண கத்திரிக்காய் தானே, ஸோ ஒன்றும் டஸ்ட்டெல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேஷரை யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைட் டிஷ் ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் நம்ம டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஜென்ரலி பார்த்திங்கன்னா ஒரு நியூ பார்ன் பேபிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் இட்லி தோசாலாம் கொடுக்குறாங்கன்னா இது நல்லா லிக்விடான கிரேவி இருக்கனால வந்து நம்ம இட்லிக்கெலாம் இதை ஊற்றி கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இந்த தண்ணியையும் சேர்த்து இதில் போர் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ கத்திரிக்காய் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது திறந்து பாருங்கள். நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவோமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விட்டால் போதும். ஏற்கனவே கத்திரிக்காய்லாம் வந்து ப்ரெஷர் குக் பண்ணது தான். ஸோ இதை நம்ம திருப்பி ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோன்னா இதோட கத்திரிக்காயோட நியூட்ரியன்ட்டு அந்த நல்ல ஃப்ரெஷ் ஸ்மெல்லெல்லாம் போயிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கத்திரிக்காய் கோசமல்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஜஸ்ட்டு கத்திரிக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதிலே எவ்வளோ கத்திரிக்காயில் உள்ள மசில்ஸ் எல்லாம் இருக்கனால நல்லா திக் கிரேவியாக நமக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த கத்திரிக்காய் கோசமல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு நமக்கு ஒரு புளிப்பு சத்து கொடுக்கணும். அதனால் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அந்த லெமனை 2 ஹாஃப்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த சட்டியில் இந்த கோசமல்லியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த சட்டியில் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி ஜூஸை எடுத்துருங்க. ஜூஸ் எடுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோசமல்லியை இந்த சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கோசமல்லி வந்து ஒரு புளிப்புத்தன்மை கொடுக்கும். சில பேர் லெமன் இல்லைன்னா புளி சேர்த்துக்கிறாங்க, புளி தண்ணி சேர்த்துக்கிறாங்க. லெமன் ஜூஸ் கோசமல்லி கொதிச்சுட்டு இருக்கும்போது போர் பண்ணக்கூடாது. எம்டி வெசலில் லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு கோசமல்லியை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.